ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோன் வந்து கேட்டிருந்துருப்பா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து போகிறீங்களா, உங்கள் சொந்த ஃபேமிலிக்கு நீங்கள் 2 பேரும் போக போகிறீங்களா அப்படின்ட்டு. இவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவும் வந்திருப்பாரு. என்னடா மேலே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எவனுமே வரல அப்படின்னு. மேலே வந்து பார்த்தா ஹீரோன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கால. சார் வந்து கேட்குறாரு, என்ன நீ யூஎஸ் போகிற விஷயத்த சொன்னியா அப்படின்னு. அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ போகிறது ஏதோ அவனுமா போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், நானும் சியோல் போகிறேன் அப்படின்ட்டு. ஏன் உங்கள் அம்மானாலையான்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுப்பாரா, அவன் திட்டுவானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்பா அவ்வளோதானா, இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்கப்பா. சியோல் எவ்வளோ தூரம் இருக்கு, யூஎஸ்லாம் எப்படி போறதுன்னு கூட தெரியாதுப்பா. இவங்க 2 பேரும் போறேன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க அவங்கள திட்டாம சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நீங்க கீழே போங்க, நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு. ஸோ ஹென்னும் ஹீரோனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. நீ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்கிட்ட நீ பேசி டிஸ்கஷன் பண்ணியிருந்துருக்கணும்ல. நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற? ஓ, நான் வந்துட்டு உன்னோட உண்மையான ஃபேமிலி கிடையாதுல்ல, அதனால தான் எங்ககிட்ட வந்து நீ டிஸ்கஸ் பண்ணலை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அதை ஏன் இப்போ இழுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் வந்துட்டு உன்னோட உண்மையான ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ உன் கண்ணுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சியும் தானே தெரியுறாங்க, நானோ என் அப்பாவோ அங்கிளோ தெரில இல்லை அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். ஸோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே வந்துட்டு வளர்ந்துட்டோம். ஸோ எனக்கும் அவனுக்கு 20 வயசு ஆக போகுது, நாங்கள் காலேஜ் போக போகிறோம், எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் என் அம்மா என் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறணும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. புரிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரலை, நான் வேற யாரோ தானே, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க, எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே கீழே வராளா, என்ன பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அவன் விறுவிறுன்னு போயிட்டு கதவை அடைச்சிக்கிறான். இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, போய் கதவை தட்டிகிட்டு இருக்கான். வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா துளி கூட மதிக்கல. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் திட்டுறாரு, என்னால் உன்னை வந்து சியோலுக்குலாம் அனுப்ப முடியாது, அவள் உன்னை கஷ்டப்படுத்துவா அப்படின்னு. அப்பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்கப்பா. இல்லை என்னால் முடியாது, அம்மா 2 டைம் வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டாங்கப்பா, அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு தான் நான் அவங்க கூட இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி என் தங்கச்சிக்கு வேற அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. மறுநாள் காலையில் காட்டுறாங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அவள் வாட்டில் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் கூப்பிட்றாரு, சாப்பிட்டு போ அப்படின்னு. ஆனால் அவள் காதலே வாங்கிக்கரல. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிடலான்ட்டு போகிறான். அப்போது ஹீரோட அப்பா சொல்கிறாங்க, வந்து உட்காருங்க, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு போயிடுவீங்க, எந்த டைம் தான் நம்ம ஒன்றா சாப்பிட முடியும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது ஹென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், எல்லாமே ஒன்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு, நீ மூடிக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிச்சுட்டு அங்கே வந்து ஓடிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு 2 பேருமே போகிறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்மளை அவங்க ஃபேமிலியாகவே நினைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வருது, அதாவது மீட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கிட்டு வருதா. அப்போ கையெல்லாம் வலிக்குது போல இதுக்கு. ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, என் பசங்க எல்லாருமே காலேஜுக்கு போகிறானுங்க, அதனால தான் இவ்வளோ மீட்டு வாங்க வேண்டியதாக இருக்கேன், நாங்கள் போனால் ஒழுங்காக சாப்பிடுவாங்களா இல்லைன்னு கூட தெரில அப்படின்னு. அவங்க காலேஜுக்கெலாம் ஒன்றும் போகலை, அவங்க உண்மையான ஃபேமிலிகிட்ட போக போகிறானுங்க, நீயும் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றா டேக் கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இது கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹென்னு வந்துட்டு யூஎஸ்க்கு போகிறானமே, அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தான். ஹீரோ வந்து சியோலில் இருக்கிற அந்த காலேஜுக்கு போகிறானா, அவன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தான். உனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா? என்னோட அண்ணா சியோலுக்கு படிக்க போகும்போது எனக்குலாம் பயங்கர ஃபீலிங்காக இருந்துச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்படியா? ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி கிடையாதே, அவங்க எங்கே வேணாலும் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டால்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா அவள் இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்ட்டு. இல்லை, நீ தானே அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்ப உங்களோட ஃபேமிலி அப்படின்னு. ஆமாம் சொல்ல தான் செய்வேன், ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே அவங்க 2 பேருமே என்னோடய ஃபேமிலி இல்லை அப்படின்னு.
அதனால என்ன இருக்கு அப்படின்ட்டு அவ வாட்டில் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. யாருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட லாக்கர்லேருந்து எதையோ எடுத்துட்டு இருக்கானா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டி வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம காலேஜில் ஒன்றாவே படிக்க போகிறோம். ஸோ நம்ம 2 பேரும் ஒரு நல்ல கப்புள்ஸாக இருப்போம் அப்படி இப்படின்னு. ஏய் நீலாம் பொண்ணு தானா, உனக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்றது இந்த ஸ்கூலுக்கே தெரியும், அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து வலிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. அது உண்மைதான், ஆனால் அவன் யூஸ் போகிறானே. ஸோ அவனை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க முடியும், அதனால நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாக இங்கேருந்து போயிட்டுருக்கானா. அப்போது ஹென் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு முன்னாடி ஃபுட்டோட நின்றுட்டு இருக்கான். இந்தா நீ போய் அவட்ட கூடு அப்படின்னு, நீயே போயிட்டு கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே அவன் வந்துட்டு சியோலுக்கு தனியாக வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தா. ஆனால் உன்னை பார்க்காமே ரிட்டன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா தெரியுமா, அப்படி இருக்கும்போது நீ தானே போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இது சியோலுக்கா தனியாக வந்தாளா, இதையே நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். நேராக பார்த்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்க்குறான். அவள் ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டா போல. டால்மி வந்து சொல்லிட்டு இருக்கா அவள் இப்போ தான் போனா அப்படின்னு. சரி இந்த ஃபுட்டை வந்துட்டு நீ சாப்பிட்ற, அப்படி இல்லைன்னா ஹென்ட்டை கொடுத்துருன்ட்டு அவன் விறுவிறுன்னு ஓடிட்டு இருக்கான். டால்மி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவன் வந்துட்டு யூஎஸ் போகிறான். நான் இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு நீ போயிட்டு வா நான் சொல்ல முடியும், நான் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ ஒரு பால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நோக்கி வந்துட்டுருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி காப்பாற்றுறான். ஏய் இது எங்கள் வீட்டு சாப்பாடு தானே, அப்போ ஹீரோயின் சாப்பிட்லையா? இல்லைப்பா அவள் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டா, அதனால என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. சரி கொடு அப்படின்ட்டு அதை வாங்கும்போது, இல்லை நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி வா அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப சோகமாக இருக்காளா, இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ பேசாமல் அவனோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு. ஆ என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் நீ சன்ஹாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. இவன் ஒருத்தவன் எப்போ பாரு தப்பு தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு. அவன் எப்படி இருந்தாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவான். இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லிடு, அப்போ தான் நீ கொஞ்சம் ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணாமல் இருப்ப அப்படின்னு. ஏன்பா நான் பார்க்க அழகா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட நீ ரொம்பவே அழகாக இருக்க, கைண்டாக இருக்க, சீக்ரெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவ. ஆனால் அது விஷயம் கிடையாது. என்னன்னா நீ வந்துட்டு எங்கள் சிஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு சிஸ்டர் தானே, அதனால தான் அப்படின்னு. அட பாவி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ அவன் இந்த சைடு நிற்கிறான், அவன் இந்த சைடு நிற்கிறான். அவன் கத்திட்டு இருக்கான், ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தூங்கு, உங்கள் அம்மா என்ன சொன்னாலுமே அந்த காதில் வாங்கிக்காத, நான் போயிட்டு வரேன் பார்த்துரு அப்படின்ட்டு அவன் பஸ்ஸில் ஏறி டாட்டாலாம் சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேனே தெரியாமல் இவனா ஒன்று நினச்சிட்டு போயிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்காக அந்த பாலை வந்துட்டு என் மேலே அடிப்படாமல் பார்த்துக்கிட்டானோ அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. இது சைடு ஹீரோவு கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் தேடி கடைசியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான், அதாவது ஒரு கேக் ஷாப்புக்கு வரான். எப்போவுமே இங்கே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க போல். அவள் பார்த்தீங்கன்னா 3 கேக் பீஸை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா எப்போவுமே 3 பேர் வந்து தான் சாப்பிடுவாங்க போல். இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காந்து எல்லா கேக்கையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அது சாப்பிட்டோன்னு உனக்கு ரிலீஃப் ஆயிரும்ல அப்படின்னு. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கும் புரியுதா அவள் கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு. கொஞ்ச நாள் தான், நான் படித்து முடிச்சுட்டு நான் வந்துடுவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் அப் ஆகி சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்லும்போது எனக்கு பெருசாக அது கஷ்டமாக இருந்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், யாருமே இல்லாமல் அமைதியாக சாப்பிட்ற மாதிரி. அப்போ தான் என்னோடய லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் வந்தீங்க. என்னோடய லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. 5 பேர் அப்படியே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஆனால் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் அது எல்லாமே நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை, நான் ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத ப்ளீஸ், நம்ம எல்லாருமே இங்கே இருக்கலாம் அப்படின்னு. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது, அழுகையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவன் போயே ஆகணும்ல. ரொம்ப சோகமாக ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே ஹென் பார்த்தீங்கன்னா இவளுக்குன்னு நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பான் போல், அதை கொடுக்குறான். இவ பார்த்தீங்கன்னா அதை வாங்கி பார்க்குறான். என்னப்பா நிறைய காசெல்லாம் போட்டு வாங்கியிருப்ப போல் அப்படின்னு. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வாங்கினேன் அப்படின்னு. ஆமாம் உங்களுக்கு இப்போ தான் பணக்கார அப்பா கிடச்சிட்டாங்களே, அதனால தானே நீங்கள் இது வாங்கியிருப்பீங்க அப்படின்னு.
அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ரூம்குள்ளே வர அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற அந்த கிளாக்கு, அப்புறம் அந்த பென் ஸ்டாண்டு, அப்புறம் நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா அவள் எடுத்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து யூஎஸ்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு போ, அப்புறம் அந்த வாட்சையுமே கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுக்குறான். நான் வர வரைக்கும் நீ வந்துட்டு சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு. கண்டிப்பாக நீ ரிட்டன் வருவீல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பாக வருவேன், இது என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் போல ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டான். அந்த ரூமை பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கேருந்து நம்ம போய் ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே காரில் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹென்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசெல்லாம் கொடுக்குறாரு. இவனும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோ வந்து கேட்குறான், எப்பா எனக்கு ஒரு ரூபாயாவது கொடுத்தியா அப்படின்னு. உனக்கு எதுக்கடா கொடுக்கணும், நீ தான் உங்கள் அம்மா கிட்ட போறியே, நான் என் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா வந்துட்டு நல்லா சாப்பிடணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறான். ஸோ ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவன் லைஃப்பை அவன் பார்க்கணும் தானே. ஸோ அப்படியே மனசே இல்லாமல் தான் காரில் ஏற்றி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்துட்டு மேலேருந்து கீழே வரா. நீயுமா இங்கே இருந்த அப்படின்ட்டு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல, அந்த மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 ஞாபகம் வருது. அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா. தனியாக அந்த மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா எப்போவுமே அவங்க 3 பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்றத அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த சைடு ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு பையனுமே நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்ட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் பார்த்தீங்கன்னா போகுது. ஹீரோனுக்கு வந்துட்டு 18வது பர்த்டே வருது. இந்த சைடு அவங்க அப்பா, இந்த சைடு ஹீரோவோட அப்பா 2 பேர் இருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கா. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணும்போது ஹீரோவும் சரி ஹென்னும் சரி 2 பேருமே வந்துட்டு வீடியோ கால் வராங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த பர்த்டே வந்துட்டு நல்லபடியாக போகுது. இதுக்கப்புறமா இவ வந்துட்டு ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணுற அதுக்குமே கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஆனால் முன்ன மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து வீடியோ கால்லாம் வரல, ஜஸ்ட்டு மெசேஜ் தான் வந்துருக்கு. அப்புறம் அவளுக்கு பார்த்தீங்கன்னா 20வது பர்த்டே வருது. அப்போ ஹென்னு மட்டும்தான் விஷ் பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக தான் ஃபீல் ஆகுது. அப்படியே 22 வயசு ஆகுது. இவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஹீரோட அப்பாவும் ஹீரோனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் பார்த்தீங்கன்னா போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு பேக்கரி ஒன்று ரன் பார்க்கவே ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறிட்டா. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கா. அதே சமயம் டால்மியை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் ஆகிட்டா போல். ஹீரோனுக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ என்னடி பண்ணுற அப்படின்னு. நான் வந்து செரியெல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன்டி அப்படின்னு. சரிடி பார்த்து போ. அப்புறம் உன் கடைக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட சொன்னா அடிக்கடி உன் கடையை யாரோ வேகு பார்க்குறாங்களாமா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு. அப்படியாடி, ஓகேடி, நான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இவளோட கடையை பார்த்தீங்கன்னா யாரோ ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தெரியுது. யார் அப்படின்றது தெரில. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோனோட பேக்கரியை காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா கூடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த சேரு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். திருட்டு பயலான்ன்றது தெரில. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வர இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு இடத்துல போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஸோ இவன் வந்து கீயை போட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஆனால் ஆல்ரெடி கதை ஓப்பனில் இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே உள்ளே வரா, யாரோ இருக்காங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது. எப்பா சாமி திருடரே, இப்போல்லாம் மக்கள் வந்து காசு கொடுத்தெல்லாம் கேக் வாங்குறது கிடையாது. அவங்க ஒன்லி கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீ பேசாமல் இங்கேருந்து போயிருப்பா, காசுலாம் என் கையில் இல்லை அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை வந்துட்டு தொட போகிறானா. அப்போ அந்த கிளாஸ் வந்துட்டு அதுவே கீழே விழுந்துருது. இவன் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுறா. சரி நம்ம இங்கேருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த பர்சன் அங்கேருந்து ஓடும்போது இவன் வந்து இந்த செரியெல்லாம் கொண்டு வந்துருப்பாள்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே கீழே உருட்டி விட்றான், அவன் கீழே விழுகட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை தவி வச்சு அழகாக ஓடிட்டுருக்கான். அவன் விட்டுருவாளா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி மண்டையை இழுக்க அப்படியே ஒரு மாதிரி கலவரமாக போயிட்டுருக்கு. கடைசியில் அந்த பர்சனை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்றா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவும் ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாங்க.
இவன் வந்து திருட்டு பையன், இவனை பிடிச்சி வந்துட்டு ஜெயிலில் போடுங்க அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா அவன் என்ன கண்ணத்துலேயே அடிச்சிட்டான் அப்படின்னு. ஸோ அவருக்கா கடுப்பாயுது, டே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பிள்ளைய அடிச்சிருப்ப அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹூடியை கலட்ட ட்ரை பண்ணுறாரு. இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு. கடைசியாக அந்த ஹூடியை கழட்டும் போது தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஹென்னு. பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் டேய் நீயாடா, ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிளையும் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அங்கிள் நான் எவ்வளோ உங்களை மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு யாரு? இவ வந்துட்டு என் பொண்ணு மாதிரி, அப்போ இந்த பையன் வந்துட்டு எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே ஓகே, அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, நம்ம இந்த விஷயத்தை எங்கேயே விட்டுறலாமா அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா இல்லையே நாங்கள் ஃபேமிலிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு தான் வந்து பார்க்குறான். உள்ளே வந்து அந்த செரியெல்லாம் சிந்தி கிடக்கு, டம்ளர்லாம் உடஞ்சி கிடக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படி இப்படின்லாம் பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு, அடே மகனே வந்துட்டியா அப்படின்னு. அப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ தான் அங்கிட்டு பார்க்குறான், டே நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இந்த போலீஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் இவங்க 2 பேரும் உங்களை அப்பான்னு சொன்னாங்க, இந்த ஹீரோ பையன் வந்து உங்களை அப்பான்னு சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா அப்போ இவங்க 2 பேரும் யார் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நாங்கள் வந்துட்டு ஃபேமிலிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஹென்னுக்கு பார்த்தீங்கன்னா இவ என்னடா இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸு, ஒன்றா பக்கத்து வீட்டில் குடியிருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோனோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே வெளியே வராங்களா, இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உன் பிரதர்ஸை என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. அது உண்மை தானே அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறா. 10 வருஷத்தில் ஒரு டைம் கூட வந்து மீட் பண்ணலை. அவங்க 2 பேரும் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வயசே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லையே எங்களுக்கு ஒன்றும் வயசாகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் டெய்லியுமே ஃபோன் பண்ணேன், நீ தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி என்ன பார்க்குறா, நீ எனக்கு ஒரு மெசேஜ் கால் கூட பண்ணலை அப்படின்னு. அது வந்து என் ஃபோன் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அடிக்கடி நான் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்ப்பேன். அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருப்பாரு. நான் என்னோட படிப்பையும் முடிக்கலை, பாஸ்கெட் பால்லேருந்தும் குவிட் ஆகிட்டேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது நான் என்னோடய ஸ்டோருக்கு போகிறேன்ட்டு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. ஹீரோ வந்து சொல்கிறேன் நான் ட்ராப் பண்ணுறேன்ட்டு. இல்லை வேணாம், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ வீட்டுக்கு போ, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவள் டாக்ஸியில் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா டால்மி இவ்வளோ தான் அந்த ஸ்டோர் ரூம் எல்லாத்தையுமே, அதாவது அந்த ஷாப் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு சந்தோஷம் தானே, உன்னோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இல்லை எனக்கு சந்தோஷமாலாம் இல்லை, அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன், திடீர்னு வந்துட்டாங்க. சரி போயிட்டு மீட் பண்ண, அவங்க வந்துட்டு எதுவும் நினைப்பாங்கல்ல அப்படின்னு. அதே சமயம் என்ன காட்டுறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமை போயிட்டு பார்க்குறான். அப்படியே தான் இருக்குது, எதையுமே மாற்றலாம், அழகாக க்ளீன் பண்ணியிருக்கு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க, அவனோட ரூமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர, அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அவங்க வந்துட்டு நம்மளோட பிரதர்ஸு, ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானுங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு கசினாக நல்ல விதமாக பேசிக்கிறணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு வரா. ஸோ அப்படியே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்துடுறா. அப்போ டால்மி வந்துட்டு கால் பண்ணுறா, என்னடி பேசுனியா அப்படின்ட்டு. பேசினண்டி, ஒரு மாதிரியாக தான் போச்சு. சரி அவங்க எப்போ போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அதை கேட்கலையே, அவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டுக்கும் நம்மளோட ஷாப்புக்கும் கூட்டுவா அப்படின்னு. ஏண்டி நீ வந்துட்டு அவனை பார்க்கணுமா, அவனை மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கலாய்க்கிறா. சரி நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா வரா. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி போயிட்டு கேட்போம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் என்னோடய பர்த்டே வரைக்கும் இருப்பீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே போயிடுவீங்களா அப்படின்னு. இல்லை நாங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் ஆகுறதுன்னு தெரில. அப்போனா இந்த பர்த்டே வந்துட்டு பயங்கரமாக நம்ம ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அப்படின்ட்டு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா யார் சொன்னா, நீங்களாம் அப்படி ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது.
நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.